தலைவா. நாளைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே. நம்ம குமாரபாளைய மக்களுக்கு உன்னோட அருள் என்னைக்குமே இருக்கணும். நம்ம பிளெஸிங் என்னைக்குமே எல்லாருக்குமே இருக்கும். என்ன தலைவா திடீர்னு குமாரபாளையத்து பக்கம்? இது ஒன்றும் இல்லைப்பா, குமாரபாளையம் காவல்துறையிலேருந்து என்னோட செலவு வைக்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதை பற்றி மக்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நானும் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு 2 பேரும் சேர்ந்தே சொல்லிடுவோமா? என் சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி குமாரபாளையம் காவல்துறையில விண்ணப்பம் எழுதி கொடுத்து அனுமதி பெறணும். என்னோட சிலையோட உயரம் 10 அடிக்கு மேல இருக்கக்கூடாது. கண்டிப்பா பிளாஸ்டோ பாரிஸ்ல செஞ்சிருக்க கூடாது. கூம்பு வடிவ ஒலிபெருக்கி யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரம் தீப்பற்றக்கூடிய பந்தல் போடாம தகர கொட்டக பந்தல் போடணும். அப்படி ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டால் அது அணைக்கிறதுக்கு மணல், சாக்கு, தண்ணி எல்லாம் என் சிலைக்கு பக்கத்துல இருக்கணும். சிலை வைக்கும் குழுவினர் 5 பேரா பிரிஞ்சு பகல் மற்றும் இரவுல என்ன பத்திரமா பாத்துக்கணும். வர்ற ஆகஸ்ட் 29ஆம் தேதி குமாரபாளையம் நகராட்சிக்கு பின்னாடி இருக்கிற காவிரி படித்துறையில என்ன கரைச்சிடணும். ஸ்கூல், சர்ச் மற்றும் பள்ளிவாசல் கிட்டலாம் என்னோட சிலை வைக்க அனுமதி இல்லை. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாம செலவு வச்சா காவல்துறை சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால மக்களே, இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சந்தோஷமா யாருக்கும் இடையூறு இல்லாம சிறப்பா கொண்டாடுங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க.